இன்றைக்கி நம்ம அடுப்படியில் முளை கட்டின கொல்லை வச்சு எப்படி சிம்பிளான கட்லெட் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு கப்பு கொல்லை எடுத்து முந்தின நாளே ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கொல்லை இதோட நம்ம சேர்த்துக்குவோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். சாட் மசாலா நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு 2 எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் நமக்கு மல்லி நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது இதில். அதனால் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இது பிடிப்படுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டப்ப இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி ஷேப் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் இந்த கணத்துக்கு தட்டிக்கிங்க. இது மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்ம வச்சுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் தட்டிட்டோம். இதை நம்ம கொஞ்ச நாளை ஃப்ரிட்ஜில் வச்சிடுவோம். மேலே டாப்பில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் இந்த தண்ணி சத்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ கட்லெட்டு கோட்டிங்காக நம்ம ஒரு 4 ஸ்பூன் மைதா போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்தில் கரைச்சிக்குவோம். இந்த பதத்தில் கரைச்சிருங்க. இதை நம்ம கோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொள்ளு கட்லெட்டை ரெடி பண்ணி வச்சத இந்த மைதாவில் டிப் பண்ணி இப்போ நம்ம மைதாவில் டிப் பண்ணத்தை வறுத்த சேமியாவில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து போட்டுருவோம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் உள்ளாரையும். இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். இது நம்ம தளத்தளப்பு அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துருவோம்.